This is your Priyadarshini. Welcome to Madras IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா percentage topic தான் பார்க்க போறோம். சோ இந்த percentage topicல பேசிக்ல இருந்து மாடரேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கீழே ஒரு ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படினா சதவீதம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு 50 क्वेश्चन அப்படிங்கிறது நம்ம பிராக்டீஸ் சம்மா கொடுத்து நம்மளே அதை வொர்க் அவுட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 வீடியோவே பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. உங்களோட அப்கமிங் டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாமுக்கும் இந்த பர்சன்டேஜ் டாபிக் உங்களுக்கு போதுமானது. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ சதவீதம் ஃபஸ்ட்டு சதவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 99% யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க 99 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 99/100க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 100/100க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 43%னே கொடுத்துருக்காங்க, 25%னே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 33/1/3க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3:4க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பர்சன்டேஜோட பேசிக்கான ஏரியா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு பின்னத்தில் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா 99/100 × 100ன்னு போடணும். ஸோ நமக்கு ஒரு பின்னத்தில் கொடுத்துட்டு பர்சன்டேஜாக கேட்குறாங்க அப்படின்னா × 100ன்னு போடணும். ஸோ 100க்கு 100 ஆன்சர் வந்து 99. நம்மளை பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா × 100, அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா /100. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ × 100. ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 100. ஸோ இதில் பர்சன்டேஜையும் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்மளை என்னவா கேட்காங்கன்னா பின்னமாக கேட்குறாங்க. ஸோ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா × 100 போடணும். அவங்களே பர்சன்டேஜ்னு சொல்லி சிம்பிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா /100 போடணும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 43/100. இதை முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஸோ இங்கே 25%ன்னு இருக்கா, அவள் எப்படி போடணும் 25/100. இதை கேன்சல் பண்ண முடியும். ஒரு 25, 4 25, 100 கேன்சல் பண்ண முடியும். இப்போது 3:4ங்கிற ரேஷியோக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கல்ல, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3/4 எல்லாரும் ஆட் பண்ணி கீழே என்ன போடுவீங்கன்னா 7ன்னு போடுவீங்க. ஸோ ரேஷியோ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே தான் எழுதிக்கணும். ஆல்ரெடி நான் ரேஷியோவில் சொல்லியிருக்கேன். 3:4 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா 3/4ன்ற எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் பின்னமாக மாற்றணும். எக்கானக்கு கீழே டோட்டல் வேல்யூ போடக்கூடாது. ஸோ இதுக்கான பர்சன்டேஜ்னா × 100. ஸோ 1 நாள் 4, 2 நாங்க 8, பேலன்ஸ் 2 கேரியாவும் 5 20. ஸோ 3 × 25 75% அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் இந்த சம் பார்த்தீங்க 33/1/3க்கு பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூ தான் எப்போவுமே ஆன்சர் 1/3. ஓகே, இதை நீங்கள் மெமரைஸும் பண்ணிக்கோங்க, இல்லை அது எப்படின்றதை இப்போ நம்ம சால்வ் பண்ணி காட்டலாம். அந்த 33/1/3ன்னு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் என்னதான் 1/3 தான். எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ 33 இருக்குல்ல, 1/3. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 99, இதோட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 100. ஸோ 100/3ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்களே பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா கீழே /100ன்னு போடணும். ஸோ இந்த /100 எப்படி இப்போ சிம்பிளாக மாறி இருக்கும் அப்படின்னா 100/3 டிவைடட் 100 இருக்கும். கீழே எல்லாப்பையும் 1 இருக்குது அர்த்தமா, 100க்கு 100 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் 1/3. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ 33/1/3ன்னு சொல்லி கொடுத்து பர்சன்டேஜ் சிம்பிள் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 1/3னே எடுத்துக்கோங்க. பட் சால்வ் பண்ணி காட்டும் போது நான் காட்டியிருக்கேன் எப்படி இதை வந்து சால்வ் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு. இதுதான் பேசிக்கான பர்சன்டேஜ் அப்படின்றது. நம்மக்கிட்ட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் 100ன்னு போடணும். அவங்களே பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா /100 அப்படிங்கிறது நம்ம போடணும். இதே ரேஷியோவில் கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோ ஃபுல் வேல்யூ எடுத்துக்காமல் கொடுத்துருக்க ரேஷியோவே நம்ம என்னவா மாற்றிக்கணும்னா ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். மாற்றி அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 33/1/3 இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி தான் சால்வ் பண்ணுன்றதையும் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம 1 by 1 சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் 2010 ஒரு நகரத்தோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1,50,000. அடுத்த ஆண்டில் அது 10% அதிகரிக்குமானால் 2011 மக்கள் தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இப்போ கேட்குறாங்க இல்லையா. ஸோ இப்போது 2010 மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா 1,50,000 சொல்லி இருக்குது. ஸோ இது 2010. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா 2011.
இல்லை என்ன ஆயிருக்கு 10% இன்க்ரீஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்னாலே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அஷ்யூமாக நம்ம எப்போவுமே 100ன்னு சொல்லி எடுத்துப்போம். பர்சன்டேஜ்னாலே 100. இதில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ளஸ் பண்ண போகிறோம், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, ஸோ அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 100ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 110 அப்படிங்கிறது நமக்கு வரணும். இப்போ நமக்கு ஒரு வருஷம் தான், 2010க்கும் 2011க்கும் ஒரே ஒரு வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த சம்மை எப்படி போடணும் அப்படின்னா 1,50,000 இன்ட்டு 110/100. இன்கேஸ் இது 2 years 3 yearsன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 110/100 110/100 போயிட்டே இருக்கணும். எதனால இங்கே 110 போட்டிருக்கோம் அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ்னாலே 100ஓட ஆட் பண்ணணும், டிக்ரீஸ்னா 100ஓட மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரு, 15 11 போட்டிங்க அப்படின்னா 165 வரும். ஸோ அப்போ 1,65,000 வருது. அப்போ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2011 மக்கள் தொகை 1,65,000 மாறி இருக்கு. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 1,65,000. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒரு இயந்திரத்தோட மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு எதன் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஒரு இயந்திரத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அது எவ்வளவா குறைஞ்சிருக்கான்? 5% குறைஞ்சிருக்கான். அப்போ எப்படி போடணும்? 95/100ன்னு போடணும். எத்தனை வருஷம் கழிச்சு கேட்குறாங்க? 3 வருஷம் கழிச்சு. அப்போ திரும்பியும் 95/100 இன்ட்டு 95/100ன்னு போடணும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் அடிச்சாச்சு. பேலன்ஸ் இங்கே என்னென்னலாம் இருக்குது? 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 5 5, பேலன்ஸ் 4 கேரியாகவும் 9 5 45. இதை கேன்சல் பண்ணோன்னா 20. ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணுறேன். 1 5 5 2 5 10 3 5 15 4 5 20. இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னாலும் 19ன்னு வரப்போகுது. திரும்பி வேறு இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 9 இருக்குது, 9 வச்சு கேன்சல் பண்ணால் வராது. 1 9 9, 1 4 4, 2 4 8 வராது. ஸோ பேலன்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி கேன்சல் பண்ண முடியலன்னா அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 95 இன்ட்டு 3ன்னு இருக்குது. 5 3 15, பேலன்ஸ் 1, 9 3 27 28. ஸோ இங்கே 19 இன்ட்டு ஒரு 19ன்னு இருக்குது. 9 9 81, 1 9 9, 9 8 கூட்டணும் அப்படின்னா 17, 1 9 9, 1 1 1. ஸோ 10 16 361. ஸோ என்ன கிடச்சிருக்குன்னா 285க்கும் 361க்கும் மல்டிப்ளிகேஷன் 1 5 5, 1 8 8, 1 2. ஸோ 6 5 30, பேலன்ஸ் ஒரு 3, 8 6 48, 49 50 51க்கு 1, பேலன்ஸ் ஒரு 5, திரும்பி 6 2 12, 13 14 15 16 17. ஸோ திரும்பி ஒரு ப்ளஸ்ஸு 5 3 15, பேலன்ஸ் ஒரு 1, 8 3 24 25, பேலன்ஸ் ஒரு 2, 3 2 6 7 8. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 8 5 2 7 ஒரு 8, 7 5 12, பேலன்ஸ் ஒரு 1. ஸோ 8 9 10. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,80,85 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை 4 வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்னா 1 நாள் 4, 2 நாங்க 8, பேலன்ஸ் ஒரு 2 கேரி ஆகும். அப்படின்னா 2 நாங்க 8, 5 நாங்க 20, 6 நாங்க 24, 2 நாங்க 16, 5 நாங்க 20ன்னு வரும். பேலன்ஸ் ஒரு 2 கேரி ஆகும். 7 நாங்க 28ன்னு வரும். திரும்பி இங்கே கேரி ஆச்சு அப்படின்னா 2 நாங்க 8, திரும்பி இங்கே கேரியானா 1 நாள் 4. ஸோ புள்ளி வச்சு பேலன்ஸ் 1 இருக்கும். சைஃபர் போட்டோம் அப்படின்னா 2 நாங்க 8. ஸோ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2572.1.2 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் தூரம் போகும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா சம்மில் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஆன்சர் வரல அப்படின்னா இதே மெத்தடில் தான் இருக்கும். பட் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் சம்மில் நீங்கள் திரும்பி போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாமெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சம்முக்கே 2 3 கொஸ்டினுக்கு போடுற டைமை நீங்கள் எடுத்துப்பீங்க. அதனால் முதல் தடவை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதே கொஞ்சம் பொறுமையானாலும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 2572.1.2 அப்படிங்கிறது இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அடுத்த 3வது கொஸ்டின் போகலாம்.
ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 7 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவர்களோட சதவீதத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 வந்து இருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் வருகை தரல அப்படின்னா ஆப்சென்ட் ஆனவங்க மட்டும் 7. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஆப்சென்ட் ஆனவங்கள தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா 7/35 × 100. ஸோ 1 7 5 35 1 5 2 5 10. ஸோ ஆன்சர் 20%. அப்போது நம்பர் படி 7 பேர் வரல, பர்சன்டேஜ் படி 20 பேர் வரலாம், அவ்வளோதான். அடுத்து ஒரு தேர்வுக்கு 270 தேர்வாளர்கள் வந்தனர். அதில் 252 பேர் தேர்வாகினால் தேர்ச்சி சதவீதம் என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா 270. அதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்காங்கன்னா 252. நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 252 / 270 × 100. ஸோ இதில் கேன்சல் பண்ணலாம்னா 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 2 2 2 2 4 6 2 12. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 2 6 I 2 10. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா 126/135 × 100 இருக்குது. ஸோ இதே நான் கேன்சல் பண்ணுறேன். இதே கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 9. ஓகே, 4 3 12. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? 4 3 12 2 3 6ன்னு வரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணாலும் 4 3 12 I 3 15ன்னு வருது. அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா 42/45 × 100ன்னு இருக்குது. ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 9 5 45 2 5 10 20ன்னு இருக்குது. ஸோ மீதி ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியாது. அப்போது 42 × 20 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 0 2 2 4 4 2 8. அப்போது 840ன்னு வருது. கீழே by 9 இருக்குது. அப்போது 840/9 எடுத்துக்க போகிறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 9 81ன்னு வரும் இல்லையா? 9 9 81. பேலன்ஸ் எத்தனை கேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 கேரி ஆகுமா? 82 83 84 3 கேரி ஆகுது. 1 9 9 2 9 18 3 9 27ன்னு வருது. பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது /9. ஸோ நான் இதை கலப்பு பின்னத்தில் எழுதுகிறேன். 93 பேலன்ஸ் 3/9. இதையும் என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். 1 3 3 3 3 9. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் தான் 93 1/3%. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க சொல்லி ஆன்சர் கீழே வந்துருக்கும். அப்போ நம்ம இப்படி தான் கலப்பு பின்னத்தில் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாம். ஸோ 50 மாணவ மாணவிகள் கொண்ட ஒரு வகுப்பில் 23 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள். அப்படின்னா மாணவர்களோட சதவீதத்தை தான் கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 50 பேர் இருக்காங்க. இல்லை கேர்ள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23 பேர். நம்மளை கேட்குறது பாய்ஸ் தான். பாய்ஸாக பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? 50ல் 23 பேர் கேர்ள்ஸ் போயிட்டாங்கன்னா 27 பேர் கம்பல்சரி பாய்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ 27/50 × 100. ஸோ 1 50 50 2 50 100. அப்போ 27 × 2ன்னு போட்டோம் அப்படின்னா 7 2 14 54. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள் பாய்ஸு? 54%. ஓகேவா? ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த கொஷின். மொத்த நேரத்தில் 60% என்பது 30 நிமிடங்கள் ஆகும் எனில் அந்த மொத்த நேரத்தை கணக்கிடவும். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இல்லை அந்த எண் இல்லை அது முழு எண் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 100. இதை நம்ம தான் அஷ்யூமாக எடுத்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ மொத்தமோ அந்த எண்ணோ முழு எண்ணோ எது கேட்டாலுமே நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு அர்த்தம்னா 100 என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த கான்செப்ட் வச்சு தான் பேலன்ஸ் இருக்க சம் எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ மொத்த நேரத்தில் 60% என்பது 30 நிமிடங்கள் ஆகும் எனில் அந்த மொத்த நேரத்தை கணக்கிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மொத்த நேரம் இந்த 60% அப்படிங்கிறது தான் 30ன்னு இருக்காங்க. அப்போ நமக்கு மொத்தம்னா என்ன கண்டுபிடிக்கணும்? 100. நான் எக்ஸ் மெத்தட் ஆல்ரெடியே ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் எப்படி போடணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய்ட்டு பாருங்கள். எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 30 30 2 30 60 1 2 2 I 2 10. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர்
50%. ஸோ 60% அப்படிங்கிறது 30 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 100ன்னு சொல்லியிருக்கேன். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 50%. அடுத்த கொஸ்டின், மீனு பொருளை விற்றதில் 4% விற்பனை வரி வீதம் ரூபாய் 2 வரி செலுத்தினார். அவர் என்ன விலைக்கு விற்றிருப்பார்? ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அவர் என்ன விற்றுருக்கலாம்? ஆக்சுவலி 4% அப்படிங்கிறதுக்கு தான் அவர் 2 ரூபா விற்றுருக்கான். ஸோ அப்போ அந்த 4%க்கு அவர் 2 ரூபான்னு சொல்லி விற்றுருக்கா. அப்போ அவரோட ஆக்சுவல் விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆக்சுவல் அப்படின்னாலே என்ன எடுத்துக்கணும்? 100%. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ அப்போ ஓரன் 2, 2 2 4, ஓரன் 2, I 2 10னா இதுக்கும் ஆன்சர் 50% அப்படிங்கிறது இந்த சமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஏயின் சம்பளம் பியை விட 50% அதிகம். பியின் சம்பளம் ஏயை விட எவ்வளவு சதவீதம் அதிகம்னு சொல்லி கேட்குறாங்க. மோர் தென் சேலரி. ஸோ ஏயின் சம்பளம் பியை விட 50% அதிகம் அப்படின்னா ஏயை விட எவ்வளவு சதவீதம்? பியின் சம்பளம் ஏயை விட எவ்வளவு சதவீதம் குறைவா? ஸோ இந்த சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் ஒரு அதிகம் இருக்கணும், ஒரு குறைவு இருக்கணும். ஸோ நமக்கு கொஷினில் குறைவு கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா x டிவைடட் பை 100 + × 100. ஓகேவா? இன்கேஸ் அதிகம்னு கேட்குறாங்க அப்படின்னா x டிவைடட் பை 100 - x × 100. ஓகேவா? கொஷினில் நமக்கு லாஸ்ட்டாக கேட்குறது குறைவாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா x டிவைடட் பை 100 + x × 100. இதே அதிகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான ஆன்சர் ஸோ குறைவுன்னு இருந்தால் x டிவைடட் பை 100 + x × 100. இதே அதிகம் இருந்துச்சு அப்படின்னா x டிவைடட் பை 100 - x × 100. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க, குறைவு. ஓகேவா? ஸோ இப்போது சம்பளம் ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த எக்ஸ் வேல்யூ தான் இந்த 50 அப்படிங்கிறது. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா 50 டிவைடட் பை நம்ம இப்போ இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா குறைவுன்னு கேட்டதுனால +50 × 100. எக்காரணம் கொண்டு இந்த 50 அடிச்சிடக்கூடாது ஏன்னா இது ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி மாறும்னா 50 டிவைடட் பை 150 × 100. இப்போ கேன்சல் பண்ணலாம். சைஃபருக்கு சைஃபர், ஓரஞ்சு 5, 3 5 15. ஸோ 100 டிவைடட் பை 3. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 100 டிவைடட் பை 3 அப்படின்னாலே 33 1/3 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 டிவைடட் பை 3ன்னு சொல்லி உங்களுக்கு எது கேன்சல் ஆகணும் அப்படின்னா ஆன்சர் வந்து 33 1/3 தான். இது எப்படி மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 100/3ன்னு இருக்கா? ஸோ 3 9 பேலன்ஸ் 1 கேரி ஆகும், 3 9 பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 33 1/3 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ இந்த சமக்கான ஆன்சர் 33 1/3%. இது எப்போ யூஸ் பண்ண இந்த ஃபார்முலாவை? கொஷினில் அதிகம்னு கொடுத்துட்டு குறைவு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இன்கேஸ் குறைவு கொடுத்துட்டு அதிகம்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அப்போ கொஷினில் அதிகமும் இருக்கணும், குறைவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்மு போடணும். அடுத்தது, ஏயின் வருவாய் பியின் வருவாயை விட 25% அதிகம். பியின் வருவாய் ஏயின் வருவாயில் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. போன சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகம் இருக்கணும், ஒரு குறைவு இருக்கணும். ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் ஒரே ஒரு அதிகம் மட்டும்தான் இருக்குது, பேலன்ஸ் எதுவுமே நம்மளை கேட்கல. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்களேன். கொஸ்டின் டிவைடட் பை கம்பேரிஷன் × 100ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் யார்? ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயின் வருவாய் பியின் வருவாயை விட 25% அதிகம். நான் அதிகம்னாலே 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பி 100 இருந்தாருன்னா ஏ எவ்வளோ இருப்பாருன்னா 125ன்னு இருப்பார். கரெக்டா? ஸோ ஏ வந்து பி வந்து 100 இருந்தாருன்னா அவரோட 25% தான் ஏ அதிகம்னா 125ன்னு சொல்லி இருப்பார். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க? ஏயின் வருவாயில் பி எவ்வளோன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ கொஸ்டின் யார் அப்படின்னா பி 100. யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ கூட × 100. இதுதான் கொஸ்டின். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 5 10 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 10 5 5 25, திரும்பி 4 5 20, I 5 25, ஓரஞ்சு 5 2 5 10. ஸோ இதை அப்படியே பெருக்கணும் அப்படின்னா 80% அப்படிங்கிறது இந்த சமக்கான ஆன்சர். மேம் வந்து கொஸ்டின் டிவைடட் பை கம்பேரிஷன் × 100ன்னு சொன்னாங்க. அப்போ கீழே வந்து பெரிய நம்பர் தான் வரணும் அப்படின்றது கிடையாது. புரியுதா? ஸோ இன்கேஸ்
பிஏ கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பி கீழே வந்துடுவார் 100ன்னு சொல்லி, மேலே வந்து ஏ வந்துடும் 125ன்னு சொல்லி. இப்போ கொஷினில் யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்றதை நல்லா யோசிச்சுட்டு கொஷின் பை கம்பேரிஷன் இன்ட்டு 100ல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த சம்மில் வந்து கொஸ்டினாக பிஏ கேட்டிருக்காங்க, ஏ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. மேபி வேறு கொஷினில் மாற்றி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போடணும். கீழே எப்போவுமே பெரிய நம்பர் தான் இருக்கணுன்ற கான்செப்டில் போடக்கூடாது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 80%. இப்போ அடுத்த கொஷின், 3 லிட்டர் சர்க்கரை கரைசலில் 40% சர்க்கரை உள்ளது. 1 லிட்டர் நீர் இதழுடன் கலக்கப்படுகிறது. புதிய கரைசலில் உள்ள சர்க்கரையோட அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ 3 லிட்டர் இருக்கா. ஸோ இந்த 3 லிட்டரில் 40% சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 × 40/100. ஸோ 0க்கு 0 முன்னாங்க 12, 12/10 1.2. ஸோ அப்போ அந்த 1.2 அப்படிங்கிறது தான் சுகர். ஸோ அப்போ 3 லிட்டரில் 1.2 சுகர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? வாட்டராக இருக்கும், 1.8. கரெக்டாக? ஸோ இதோட 1 லிட்டர் என்ன சேர்க்குறாங்க? வாட்டர் சேர்க்குறாங்களாம். ஸோ நம்மளும் வாட்டர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 1 லிட்டர் அப்படிங்கிறது சேர்க்குறோம். இப்போ டோட்டல் எத்தனை லிட்டர் இருக்குது? 2.8 லிட்டர் அப்படிங்கிறது இருக்குது. கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா புதிய கரைசலில் உள்ள சர்க்கரையோட அளவு என்ன அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரையை தானே மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 1.2. இப்போ இங்கே டோட்டல் இங்கே 1.2 இங்கே 2.8 இருக்குது. டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 4ன்னு வந்துடும். கரெக்டாக? 1.2 2.8 இதுக்கு தான் பர்சன்டேஜ். அப்போ இன்ட்டு 100. ஸோ அப்போ 1 நாள் 4, 2 நாங்க 8, பேலன்ஸ் 2 கேரி ஆகும், 5 நாங்க 20. ஸோ அப்போ 1.2 × 25 கண்டுபிடிக்க போகிறோம். 2 10, 1 5, 5 1 6, 2 2 4, 1 2, 0 0 300ன்னு இருக்குது. ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 30. ஸோ அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. ஸோ அடுத்த கொஷின் போகலாம். ஒரு எண் மற்றும் அதன் 2/5 மதிப்பிற்கு உள்ள வித்தியாசம் 510 எனில் அந்த எண்ணின் 10% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வித்தியாசம் அப்படின்னாலே கொடுத்துருக்க பின்னத்தை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். 2/5 இருக்கு இல்லையா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 3 தான் 510ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2/5 மதிப்பிற்குள்ள வித்தியாசம் தான் 510ன்னு அர்த்தம். அப்போ அந்த 3 தான் 510. ஸோ அந்த எண்கள் அப்படின்னா 2 என்னன்னு கேட்குறாங்க, 5 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளும் 2 என்ன 5 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 1 3 3, 1 3 3, பேலன்ஸ் 2 கேரி ஆகும், 7 3 21 20. ஸோ இதையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 170 × 2ன்னு போட்டோம் அப்படின்னா 0, 7 2 14, பேலன்ஸ் 1, 2 2 1 2 3. ஸோ அதே மாதிரி 170 × 5, 0, IL 35க்கு 5, பேலன்ஸ் 3, 850ன்னு சொல்லி இருக்குது. கரெக்டா? ஸோ அந்த எண்ணின் 10% எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு 2 எண் இருக்குல்ல, அந்த எண் அப்படிங்கிறத நம்ம என்னவா மீன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல பின்னத்திலேயே பெரிய சிம்பிள் ஏதோ அதை தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இருக்கிற பின்னத்தில் பெரிய சிம்பிளை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 850 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 850ல் 10% எவ்வளோ தான் கேட்குறாங்க. ஸோ 10/100, 0க்கு 0, 0க்கு 0. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 85% அப்படிங்கிறது சம்மோட ஆன்சர். ஸோ நல்லா கவனிங்க. ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 3ன்னு எடுத்தோம், அதுதான் 510. அந்த எண் அப்படின்னா பின்னத்தில் கீழே இருக்கு இல்லையா? ஸோ டோட்டல்னு சொல்கிறோம்ல, அந்த டோட்டல் தான் அந்த எண்ணுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கான அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சோம், 850ன்னு வந்திருக்கு. இதில் 10% என்ன தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதில் 10% 85%. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு எண்ணின் 35% அந்த எண்ணின் 50% விட குறைவெனில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 35% number is less than 50% of that number. What is that numberன்னு சொல்லி கேட்குறாங்க. சதவீதத்தை விட இதில் வந்து ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிருக்கு, நடுவில் வந்து ஒரு நம்பர் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு எண்ணின் 35% அந்த எண்ணின் 50% விட 12 குறைவு வரும்னு நினைக்கிறேன். 12 குறைவு எண்ணில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஷின் பேப்பரில் இந்த இடத்துல 12ன்னு போட்டுக்கோங்க, இந்த இடத்துல விட்டுட்டாங்க. ஸோ ஒரு எண்ணின் 35% அந்த எண்ணின் 50% விட 12 குறைவு எண்ணில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஸ்டம்மில் 2% இருக்குல்ல, இந்த 2%மே ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 50 35 பேஜ்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 15ன்னு இருக்கும். கரெக்டாக?
ஸோ அதில் தான் அந்த அமௌண்ட்டு தான் இந்த 12. கொஷினில் அந்த எண் அப்படின்னா என்னென்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் 100. இது புரியுதா? ஸோ சம்மில் 2% இருக்கும், அதை மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த மைனஸ் பண்ண வேல்யூ தான் சம்மில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் 35. அந்த எண்ணின் 50 விட 12 குறைவு. ஸோ அந்த 15 தான் 12. நமக்கு அந்த எண் அப்படின்னா 100ன்னு எடுத்துக்க போகிறோம். இதை கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4 3 12, 5 3 15, 1 5 5, 2 5 10. அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 4 2 8 80 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ 4 3 12, 5 3 15, 1 5 5, 2 5 10. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 4 8 80ங்கிறது இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு எண்ணில் 35 கழித்தால் அது 80% குறைகிறது. அந்த எண்ணோட 4/5 மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. போன சம்மில் 2% இருந்துச்சு, அப்படியே மைனஸ் பண்ணோம். இந்த சம்மில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ்னால என்ன ஞாபகம் சொல்லியிருக்கேன் 100. ஸோ இப்போ அந்த 100ஓட 85% என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 100ல் 80 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ வரும்? 20. அந்த 20 தான் இந்த 35. கொஷினில் அந்த எண் தான் கேட்குறாங்க. அந்த எண் அப்படின்னா 100. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா சம்ம போட்டுடலாம். கொஷின்லேயே 2% கொடுத்தாங்கன்னா பர்சன்டேஜுக்குள்ளேயே மைனஸ் பண்ணிக்கணும். கொஷினில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணணும். நம்மளாக தான் யோசிச்சு 100லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 4 5 20, 5 35, 1 4 25 வரும் இல்லையா? ஸோ 25 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 25 × 1 7, 5 35, பேலன்ஸ் ஒரு 3, 7 14, 15 16 17, 175ன்னு வருது. ஸோ அதில் 4/5 தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த 175க்கு 4/5 என்னன்னு சொல்லி பார்த்துலாமா? ஸோ இதை பார்த்தா என்ன கிடைக்கும்? 1 5 5, 3 5 15, பேலன்ஸ் ஒரு 2, 5 5 25. ஸோ அப்போ 35 × ஒரு 4ன்னு இருக்குது. 5 20, பேலன்ஸ் ஒரு 2, 4 12, 13 14. ஸோ அப்போ ஆன்சர் 140 அப்படிங்கிறது இந்த சம்மோட ஆன்சர். 2% அப்படின்னா 2%குள்ளே மைனஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளே அஷ்யமாக 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் 140. அடுத்த கொஸ்டின். ஒரு எக்ஸ் என்ற எண் மற்றொரு எண் ஒய்யை விட 10% குறைவு மற்றும் ஒய் அப்படிங்கிற எண் 125 விட 10% அதிகம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் எக்ஸாமெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். ஸோ நமக்கு ஆக்சுவலி வேல்யூ என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு 125ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஸோ இதில் 10% என்ன கொடுத்துருக்காங்க? குறைவு. அப்போ என்ன பண்ணோம்? 90/100. நெக்ஸ்ட்டு 10% அதிகம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது எப்படி போடணும்? 110/100. அவ்வளோதான். இதை போட தெரிஞ்சுட்டா நம்ம எப்பவும் போல தான் அடித்து பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடிக்கலாமா? சைஃபருக்கு சைஃபரை கேன்சல் பண்ணுறேன், சைஃபருக்கு சைஃபரை கேன்சல் பண்ணுறேன். வேறு எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 5 மேலே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 10. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 10, 5 5 25. இங்கேருந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா திரும்பி 2 5 10, 5 5 25ன்னு வரும். அப்போ மேலே என்னெல்லாம் இருக்குது? 5 இருக்குது, 9 இருக்குது, 11 இருக்குது, கீழே 2 2 4ன்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ 9 11 99. 99 × ஒரு 5ன்னு போட்டோம் அப்படின்னா 9 5 45, பேலன்ஸ் ஒரு 4, 9 5 45, 45 ஒரு 4 49. ஸோ இப்போ 49 5/4. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 4, 2 4 8, பேலன்ஸ் 1 கேரி ஆகும். 2 16 வராது. அப்போ 3 12ன்னு வரும். கரெக்டாக? 3 12, பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 இருக்கும், 2/4. ஸோ நான் கலப்பு மினிட்ஸ் தான் எழுதுகிறேன். 123 2/4ன்னு இருக்குல்ல, இதையும் கேன்சல் பண்ணலாம். 1 2 2 2 4. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 123 1/2% அப்படிங்கிறது சம்மோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின், உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ 123 1/2%. அடுத்த கொஸ்டின் போகலாம். கோதுமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோதுமையின் 21% விலை குறைப்பு ஒருவரை ரூபாய் 100க்கு 10.5 கிலோகிராம் அப்படிங்கிறது அதிகமாக தூண்டுகிறது. குறைக்கப்பட்ட விலை கிலோகிராமில் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் வாங்கணும்னு போகிறீங்க, 5 ரூபா பேனா 2ன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. இன்கேஸ் அந்த பேனாவை 3 ரூபான்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு எத்தனை பேனா வாங்கிட்டு வருவீங்க?
3 பேனா வாங்கிட்டு வருவீங்க, ₹1 கையில் எடுத்துகிட்டு வருவீங்க. கரெக்டாக? நீங்கள் 2 பேனா தான் வாங்க போவீங்க. அதுக்காக 2 பேனா மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸ் காசை நீங்கள் என்ன பண்ணிட்டு வர மாட்டீங்கன்னா எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் போதே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே. ஒருத்தர் கோதுமை வாங்க போகிறாரு, அதில் 21% விலை குறைப்புனால அவருக்கு என்ன கிடைக்கிதுன்னா 10.5 கிராம் அவர் எக்ஸ்ட்ராவாக வாங்குறாராம். அதுக்கு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாம். விலை வந்து பார்த்தீங்கன்னா 21% விலை குறைப்பு ஒருவரை 10.5 கிலோகிராம் அதிகம் வாங்க தூண்டுகிறது அப்படின்னா குறைக்கப்பட்ட விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அஷ்யூமாக நீங்கள் 100ன்னு எடுத்துக்கோங்க. இதோட இங்கே எப்படி போட்டுக்கோங்க. இதோட பேர் வந்து ஒரிஜினல் ப்ரைஸு, இதோட பேர் வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை போட்டுக்கோங்க, அப்போ தான் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 21% விலை குறைப்பு ஒருவரை எவ்வளோ வாங்க தூண்டுது? 10.5. ஸோ அந்த எண் அப்படின்னா டோட்டல்னால் 100. கரெக்டா? ஸோ இதில் அந்த 21% விலை குறைப்பு தான் அவர் எவ்வளோ வாங்குறாரு? 10.5ன்னு சொல்லி வாங்குறாரு. அதில் 100 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஒரு சடத்தள்ளி புள்ளி இருக்குல்ல, ஸோ அப்போ இங்கே நம்மள என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சைஃபரை சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு 105 105, 2 105ன்னு பார்த்தோன்னா 210. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வரும்னா 50ன்னு வரும். ஸோ இதோட பேர் என்னென்னா குறைக்கப்பட்ட விலை, அதாவது ரெடியூஸ்டு ப்ரைஸு. இந்த ரெடியூஸ்டு ப்ரைஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50. ஸோ இந்த 100 இருக்குல்ல, இந்த 100 வச்சு கேன்சல் பண்ணுங்கள். 150 50, 250 100ன்னு வருதுல்ல, அந்த 2 எங்கே வரும்னா இங்கே வரணும். அதுதான் ரெடியூஸ்டு ப்ரைஸு. புரியுதா? ஸோ இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 50 எடுத்துகிட்டு போய்ட்டு சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஸோ இதுதான் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய 100. அதுலேருந்து 50 வேல்யூ எடுத்து போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு ப்ரைஸு பர் கிலோகிராமுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? 2. இன்கேஸ் ரெடியூஸ்டு ப்ரைஸ் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 50, பர் கிலோகிராம் அப்படின்னா ₹2 சொல்லி கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ தேங்க்யூ. இதோட உங்களோட பர்சன்டேஜ் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கிலேயே ஒரு 50 சம் நம்ம கொடுத்துருப்போம், ஒர்க் அவுட் சாமு. அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.